பிரைஸ் தி லார்ட். யாரும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள் மேத்யூ சாப்டர் 7 verse 15. மேத்யூ சாப்டர் 7 verse 15 எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை பொறுத்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அப்படின்னா தீர்க்கதரிசிகள் அப்படின்பது அவருடைய கனிகளால் அவர்களை அறிவீர்கள். நாட் பை கிஃப்ட், பை ஃப்ரூட். A prophetக்கு fruit is important than gift. Gift belongs to God. Fruit belongs to me நான் சொல்வேன். இப்போ என் கோபத்தை நான் மாத்திக்கணும்னு நான் நினைச்சாதான் எனக்கு அந்த கோபத்தை எடுத்து போட்டு அதை அடக்கிற தாழ்மை, சகிப்புத்தன்மை, இந்த குணம் எனக்கு கிடைக்கும். நான் அது என்கிட்ட தான் இருக்கு. நான் தான் கேட்கணும். நான் தான் அதை மாத்திக்க முயற்சி எடுக்கணும். எனக்கு ஹெல்ப் பண்ணுவார் ஆவியானவர். ஆவியானவர் எனக்கு ஒத்தாசை பாராட்டுவார், உதவி செய்வார். பரவாயில்ல, என் பிள்ளை கோபத்தை மாத்தணும்னு கேட்குது, முயற்சி எடுக்குதுன்னு செய்வார். வரங்கள் கர்த்தருடையது, எடுக்கிறதுக்கு ஒரு செகண்ட் ஆகாது. அவர் எடுக்கிற தேவன் அல்ல, ஆனா நம்ம அது கர்த்தருடையது. கர்த்தருடையது. வாக்கு தத்தங்களும் வரங்களும் நமக்கு ஈவாய் கொடுத்திருக்கிறார். இட் பிலாங்ஸ் டு காட். இப்போ ஒரு ப்ராஃபட் அப்படின்னா கனிகளால் அறிவீர்கள். கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். வேதம் அழகாய் சொல்லுகிறது. கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து மிகவும் எச்சரிக்கையா இருங்கள். ஆவியானவர் ரொம்ப தெளிவாய் பேசுகிறார். கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். இன்றைக்கு நம்ம ஜாக்கிரதையா, ஆட்டுத்தோலை பொருத்திய ஓநாய்கள், ஜாக்கிரதையா இருங்க. வசனத்தை வசனமாய் பேசுகிறார்களா? சத்தியத்தின்படி நடக்கிறார்களா? தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வசனம் இல்லாத prophecy is not a prophecy. Scripture is a perfect prophecy. I used to tell to all the people, Scripture is a perfect prophecy. He is a right prophet. His name is Jesus. நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கலாம், ஆனால் தீர்க்கதரிசி இயேசுதான். நான் ஜஸ்ட் ஒரு கருவிதான். என்னை தீர்க்கதரிசி என்று சொல்வதற்கு நான் தகுதியற்றவன். அவர்தான் ப்ராஃபட். கேட்டுக்கொண்டிருக்கிற மகளே, மகனே, வானம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன், நீர்க்கட்டிகள் மறைகிறதை காண்கிறேன், வியாதிகள் நீங்கிறதை பார்க்கிறேன். வீடு கட்டி கொண்டிருக்கிறவர்களுக்கு இன்னைக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கணும் ஜெபிச்சுட்டு இருக்கீங்க. கத்தர் கிடைக்க கிருபை தர வல்லவரா இருக்கிறார். உங்களுக்காக கத்தர் கோர்ட்டுக்கு போய் வழக்காட கத்தர் வல்லவரா இருக்கிறார். உங்களுடைய கனிகளை தான் பார்க்கிறார், என் கனியை தான் பார்க்கிறார். மனோக்குள்ள தாழ்மை இருக்கா? மனோக்குள்ள பரிசுத்தம் இருக்கா? மனோக்குள்ள தேவ அன்பு இருக்கா? மனோக்குள்ள ஒரு பொறுமை இருக்கா? மனோக்குள்ள நற்குணம் இருக்கா? மனோக்குள்ள சாந்தம் இருக்கா என்று கத்தர் பார்க்கிறார். பரலோகம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன். இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதை பார்க்கிறேன். இன்றைக்கு ஆண்டவரே, உம்முடைய பார்வைக்கு அந்த கனியுள்ள பாத்திரமா என்னை வைப்பீராக. நல்ல தீர்க்கதரிசி என்று சொன்னால் அவனுக்குள்ள இருக்கிறது கனி. அவர்கள் கனிகளாலே அறிவீர்கள். தயவுசெய்து சொல்கிறேன், நிறைய பேர் ஏமாந்து போகிற உலகமாக இருக்கிறது. கர்த்தர் சொன்னார், அதை வித்து கொடுக்க சொன்னார், இதை கொடுக்க சொன்னார் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா நீங்க சொல்லுங்க, கர்த்தர் என்கிட்டயும் சொல்லட்டும், நான் தரேன்னு சொல்லுங்க. கர்த்தர் சொல்லாம நீங்க கொடுக்கவும் கூடாது, கர்த்தர் சொல்லாம நீங்க வாங்கவும் கூடாது. கர்த்தர் உங்களுக்கே உட்கார்ந்து தேவ சமூகத்தில் காத்துருங்க. God can speak to you directly. You can hear the voice of God. We are living in the last days. Even God can prophesy through you, through me to you. You have to confirm and check whether it is a right or wrong. If the Holy Spirit already has spoken to you, that's a confirmation. ஏற்கனவே கர்த்தர் உங்களோட பேசியிருந்தால் அது உறுதிப்படுத்துகிறார். தெரியல யாரோட பேசுறாருன்னு தெரியல, நீங்க அப்படி எடுக்கணும்னு நினைக்கவே இல்லை. ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். தீர்க்கதரிசியை மாற வேண்டும் என்று நினைக்கிற மகனே, மகளே, உன்னை கர்த்தருடைய கனியுள்ள பாத்திரமாய் மாறு. உன் கனிகளால் அறிந்து கொள்வார்கள். You are a prophet. Take this prophetic word. Receive it in Jesus' name. Amen, amen, amen. God bless you. Have a blessed day.